வணக்கம் டீச்சர்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே ரொம்பவுமே நல்லா இருக்கேங்க. நம்மளோட சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வர எல்லாருக்கும் ரொம்பவுமே நன்றிங்க. நம்மளோட சேனல்ல டெட்டுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், இங்கிலீஷ்க்கான இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ், அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் ரிவிஷன் பர்பஸ்க்காக போட்டுட்டு இருக்கோம். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க நம்மளோட பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, சோஷியல் சயின்ஸ் பேப்பர் 2 என்னைக்கு நடந்த எக்ஸாமோடைய கொஸ்டின் பேப்பர் பார்க்க போறோம்னா 10/2/2025 ஆஃப்டர்நூன் செஷன்ல நடந்த ஒரு கொஸ்டின் பேப்பருக்கான ஆன்சர் டிஸ்கஷன் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ரிலேட்டடாக ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கான ரிப்ளையை கண்டிப்பாக உங்களுக்காக தரேன். ஓகேங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். ரீட் த ஃபாலோவிங் அண்ட் பிக் அவுட் த ராங் ஸ்டேட்மெண்ட். கீழ்காணும் கூற்றுகளை வாசித்து தவறான கூற்றை வெளிக்குணர்க அப்படின்னு கேட்குறாங்களா. இந்த நாளில் எது தவறான ஒன்று அப்படின்னு கேட்குறாங்க. எது தவறுனா முதல் தவறு. த அசோகன் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் வேர் ரிட்டன் இன் தெலுங்கு. அசோகரின் கல்வெட்டு தெலுங்கு மொழியில் வெளியிடப்பட்டன என்பது தவறு. ஏன்னா அது தெலுங்கு மொழியில வெளியிடப்படவில்லை. அது எந்த லாங்குவேஜ்னு சொல்றாங்கன்னா பிராகிருதம் லாங்குவேஜ்ல. சரிங்களா? அதே மாதிரி பிராமி ஸ்கிரிப்ட்னு சொல்றாங்க. ஸோ பிராகிருதம் லாங்குவேஜ்ல வெளியிடப்பட்டது. அதனால முதல் மட்டும்தான் தவறு. இப்ப மீதி 3மே கரெக்ட் இல்லையா? இதையுமே நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. வெறும் ஆன்சர் மட்டும் பார்க்காம ரிமைனிங் 3ல என்னென்ன இருக்கு. ஏன்னா அடுத்த வாட்டி நம்மளுக்கு கொஸ்டின் கேட்கும்போது இந்த 3ல இருந்து எதையாவது கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்காக தான். The Satavahanas emerged in the 1st century BCE in the Deccan region. சாத்வாகனர்கள் பொ.ஆ.மு முதலாம் நூற்றாண்டில் தக்கான பகுதியில் தோன்றினர் அப்படின்னு சொல்றாங்க. கௌதமி புத்திர சதாகர்ணி வாஸ் த கிரேட்டஸ்ட் ஆஃப் த சதாவாகனா கிங்ஸ். இதை கூட ஒரு கொஸ்டினா கேட்பாங்க இல்லையா? சதாவாகன அரசர்களுள் பெரும் அரசர் யார் அப்படின்னு கேட்பாங்க. கௌதமி புத்திர சதகர்ணி. அடுத்தது 8 தொகை 10 பாட்டு கலெக்ஷன்ஸ் ஹாவ் அபவுட் 2400 போயம்ஸ். 8 தொகை 10 பாட்டு ஏறத்தாழ 2400 பாடல்களை கொண்ட இலக்கிய கருவூலமாகும். ஸோ இது எல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்மளுக்கு அசெஷன் அண்ட் ரீசன் கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. என்னன்னு பாருங்க. வேலு நாச்சியார் ஆல்சோ நோன் அஸ் ஜான்சி ராணி ஆஃப் சவுத் இந்தியா. இது கரெக்டா தவறா கேட்டிங்கன்னா கரெக்டு. வேலு நாச்சியார் ரிவால்ட் அகைன்ஸ்ட் பிரெஞ்சு. இது தவறு. ஏன்னா உங்களுக்கே தெரியும், வேலு நாச்சியாருடைய ஹஸ்பண்டான முத்துவடுகநாதரை ஆங்கிலேயர்கள் தான் கொலை பண்ணியிருப்பாங்க. அதனால ஆங்கிலேயரை எதிர்த்து தான் வேலு நாச்சியார் போரிடுவாங்களே தவிர பிரெஞ்சுக்காரங்களை எதிர்த்து இல்லை. அதனால ரீசன் தவறு. தமிழ்ல பாருங்க. வேலு நாச்சியார் தென்னிந்தியாவின் ஜான்சி ராணி என்று அழைக்கப்படுகிறார். சரி. வேலு நாச்சியார் பிரெஞ்சுக்காரர்களுக்கு எதிராக கலகம் செய்தார். இது தவறு. ஏன்னா அவர் ஆங்கிலேயக்காரர்களுக்கு எதிராக தான் போரிட்டார். அப்ப நம்மளுக்கு என்னது? ஏ இஸ் ரைட் பட் பி இஸ் ராங். அதுதான் நம்மளுக்கு ஆன்சர் இல்லையா? கூற்று சரி, காரணம் தவறு. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். Descending chronological order wise arrange the following given events. கொடுக்கப்பட்டுள்ள நிகழ்வுகளை கால வரிசைப்படுத்தி எழுதுக. டிசெண்டிங் ஆர்டர் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா? பெருசுல இருந்து சின்னது அப்படின்ற ஆர்டர்ல நம்ம எழுதணும் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா? அசெண்டிங்னா சின்னதுல இருந்து பெருசு, டிசெண்டிங்னா பெருசுல இருந்து சின்னது. அதாவது கொடுத்ததை கால வரிசைப்படுத்தி எழுதுக. அவ்வளவுதான். ஓகேங்களா? குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல எழுதுங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. வேலூர் ஃபோர்ட், திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷன், 1857 கிரேட் ரெபெலியன், சீஜ் ஆஃப் பாஞ்சாலங்குறிச்சி. இதுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு இயர் தெரிஞ்சா மட்டும்தான் உங்களால இதை வரிசைப்படுத்த முடியும். கரெக்டுங்களா? இப்ப வேலூர் இது எல்லாமே ரிப்பீட்டட் கொஸ்டின்ங்க. நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல பார்த்தாலே இதே மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. இதுவே திருப்பி இந்த வேலூர் புரட்சியில திருப்பி வரக்கூடிய ஒரு கொஸ்டின். இப்ப வேலூர் புரட்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 ஜூலை 1806 நம்மளுக்கு நடந்திருக்கும். சரிங்களா? 1806. திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷன் இது மருது பிரதர்ஸ்னால அனுப்பப்பட்டதா இருக்கும். 1801. சரிங்களா? 1801, 1806. இது பெருங்கலகம் கிரேட் ரிபெலியன் 1857. அடுத்து பாஞ்சாலங்குறிச்சி முற்றுகை. இந்த பாஞ்சாலங்குறிச்சி முற்றுகை எப்போ நடந்திருக்கும் சொல்றாங்க? 1799. ஓகேங்களா? 1799. ஸோ இப்போ இதை நம்மளுக்கு ஆர்டர் பண்ண சொல்றாங்க இல்லையா? இதை ஆர்டர் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் வருதுன்னா 4213. சரிங்களா? 4213. ஸோ இங்கிலீஷ்ல தான் டிசெண்டிங் குரோனாலஜிக்கல் ஆர்டர் வைஸ் சொல்லியிருக்காங்க. தமிழ்ல காலை வரிசைப்படுத்துன்னு சொல்றதுனால நம்ம சின்னதுல இருந்து பெருசு அப்படிதான் கொடுத்துருக்கோம். சரிங்களா?
அடுத்து பாருங்க, விச் ஆஃப் த ஃபாலோவிங் பேர் இஸ் கரெக்ட். கீழ்கண்டவற்றுள் எது சரியான இணை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இந்த நாளில எது சரியான இணை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எது வந்து சரியான இணை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபெதப்பூர் சிக்ரி அக்பர். அதாவது இந்த ஃபெதப்பூர் சிக்ரி வந்து யாரால உருவாக்கப்பட்டதுன்னா அக்பரால உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப இந்த மீதி 3 தவறு. ஏன் இது தவறு அப்படின்னா, இந்த தின்பானா இது யாரால உருவாக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹுமாயூன் மன்னனால உருவாக்கப்பட்டது. முகல் கிங்கான ஹுமாயூன்னால உருவாக்கப்பட்டது. அதே மாதிரி இந்த புராணா கில்லா இது யாரால உருவாக்கப்பட்டதுன்னா 2 பேரால உருவாக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. என்னன்னா ஹுமாயூன் அண்ட் ஷெர்ஷா சுரி 2 பேர் சேர்ந்துதான் இதை உருவாக்கியிருப்பாங்க. இப்ப நம்மளுக்கு ஒண்ணுதான் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. ஷெர்ஷா சுரி அண்ட் ஹுமாயூன் இவர் ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு, முடிச்சது வந்து ஷெர்ஷா சுரியே. அவர் வந்து ஒரு ஆப்கான் ரூலர் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஃபெதப்பூர் சிக்ரி அக்பர் வந்து இது பண்ணிருக்காரா. அடுத்து ரெட் ஃபோர்ட் வந்து யாரு கட்டியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷாஜஹான். சரிங்களா, ஷாஜஹான் தான் வந்து ரெட் ஃபோர்ட்டை கட்டியிருப்பாரு, செங்கோட்டைய. ஜஹாங்கீர்னு தவறா கொடுத்திருக்காங்க. அடுத்து பாருங்க, இந்த ரெயின் ஆஃப் மாமல்லபுரம் வாஸ் அட்மினிஸ்டர்ட் பை அ பாடி கால்டு மாநகரம். டேஷ் ஆட்சியில் மாமல்லபுரம் மாநகரம் என்று அழைக்கப்பட்ட ஒரு குழுவால் நிர்வகிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. யாருடைய ஆட்சியில் பாத்தீங்கன்னா முதலாம் ராஜராஜன். இவருடைய ஆட்சியில தான் மாமல்லபுரம் வந்து மாநகரம் என்று அழைக்கப்பட்ட ஒரு குழுவால் நிர்வகிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, த மாப்பிலாஸ் வேர். த மாப்பிள்ளைகள் என்பவர்கள் யாருன்னு கேக்குறாங்க. அவங்க யாருன்னா அரப் ட்ரேடர்ஸ். ஓகேங்களா, அரபிய வணிகர்கள் தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா மாப்பிலாஸ் அப்படின்னு சொல்றோம், இல்ல மாப்பிள்ளைகள் அப்படின்னு தமிழ்ல சொல்றாங்க. Who was started in 1861 the Archaeological Survey of India? இது வந்து ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின். அதாவது இந்த ஏஎஸ்ஏ பத்தியே நிறைய கொஸ்டின் வருது. இதுக்கு முன்னாடி இந்த தொல்லியல் துறை எந்த ஆண்டு நிறுவப்பட்டது அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்தது. அதே மாதிரி இந்த தொல்லியல் துறையுடைய தலைமையகம் எங்க இருக்கு. ஸோ இது வந்து ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின். இது ரிலேட்டடாவே நிறைய வருது. 1861 இந்திய தொல்லியல் துறை யாரால் தொடங்கப்பட்டதுன்னு கேக்குறாங்க. யாரால் தொடங்கப்பட்டதுன்னா அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் அவரால் தான் தொடங்கப்பட்டது. இவர் தான் அதோடைய ஃபர்ஸ்ட் டைரக்டர் ஜெனரல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இவர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா தொல்லியல் துறையின் தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, தொல்லியல் துறையின் தந்தை அப்படின்னு யாரு கேட்டாலும், ஃபாதர் ஆஃப் ஆர்கியாலஜின்னு கேட்டாலும் அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். அடுத்து பாருங்க, ஃபைண்ட் அவுட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். இப்ப இந்த 4 ஸ்டேட்மெண்ட்ல எது எல்லாம் சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. எது எல்லாம் சரி அப்படின்னு பாத்தீங்கன்னா 1, 2, 4 இந்த 3 மட்டும் சரி, 3 மட்டும் தவறுன்னு சொல்றாங்க. என்னன்னா பௌத்தமும் சமணமும் தோன்றிய காலத்தில் ஆசுவீகம் என்ற பிரிவும் தோன்றியது, இது சரி. அதை தோற்றுவித்தவர் கோசலர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவரோட முழு பேர் என்னன்னா மாகாளி கோசவலர். சரிங்களா, மாகாளி கோசலர். இவர் புத்தரின் நண்பர் என்பது தவறு. ஏன்னா புத்தர் மற்றும் மகாவீரருடைய சம காலத்தவர் தான் வந்துட்டு இந்த கோசலர், அவருடைய நண்பர்லாம் கிடையாது. புத்தர் அதே மாதிரி மகாவீரர் இருக்கார் இல்லையா, சமணம தோற்றுவித்தவர், பௌத்தம தோற்றுவித்தவர் தான் புத்தர், சமணத்தை தோற்றுவித்தவர் மகாவீரர். இவங்க 2 பேருடைய சம காலத்தவர் தான் கோசலர். அதனால 3வது மட்டும் தவறு. சிறிது காலத்திற்கு இருவரும் சேர்ந்து இருந்தனர். ஏன்னா சம காலத்தவர்கள்ன்றதுனால பார்த்திருக்கலாம், அந்த மாதிரி இருக்கலாம். அதனால அவர்கள் இருவரும் சேர்ந்து இருந்தனர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, who was associated with the blue water policy? நீல நீர் கொள்கையுடன் தொடர்புடையவர் யார்? நீல நீர் கொள்கையுடன் தொடர்புடையவர் யாருன்னா பிரான்சிஸ்கோ ஆல்மீடா. சரிங்களா, பிரான்சிஸ்கோ ஆல்மீடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இவர் தான் யாருன்னா போர்ச்சுகீஸ் இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் வைஸ்ராய்ன்னு சொல்றாங்க. சரிங்களா, போர்ச்சுகீஸ் வந்து நம்மளுடைய நாட்டை கைப்பற்றி கடல் வணிகம்லாம் செஞ்சாங்களே, அதுதான் ப்ளூ வாட்டர் பாலிசி, நீல நீர கொள்கைன்னு சொல்றாங்க. அது யாரால இது பண்ணப்பட்டதுன்னா பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா. அடுத்து பாருங்க, இன் விச் இயர் ராஜேந்திரா ஒன் எக்ஸ்பெடிஷன் டு நார்த் இந்தியா? எந்த ஆண்டு முதலாம் ராஜேந்திரன் வட இந்தியாவின் மீது படையெடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. எந்த ஆண்டுனா 1023. நெக்ஸ்ட் மேட்ச் த ஃபாலோவிங் கொடுத்துருக்காங்க. அதாவது மன்னர்களுடைய பெயர் கொடுத்துட்டு அவங்க ஆட்சி செய்த காலகட்டம் எது அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு கேட்டிருக்காங்க இல்லையா. இதுக்கு ஆப்ஷன் என்ன சொல்றாங்கன்னா ஆப்ஷன் பி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது ஆன்சர் வந்து மார்க் பண்ணிட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். 3, 4, 1, 2. த்ரீ 4 1
2. ஸோ அரிகேசி மாரவர்மன் வந்து 624 674. அடுத்து கோச்சடையான் இரணதீரன் 700 மாரவர்மன் ராஜசிம்மன் அப்படின்றவர் வந்துட்டு 730 முதலாம் வரகுணன் மன்னனுடைய ஆட்சி காலம் 765 815. அடுத்து பாருங்க, ஹூ லைட் ஃபவுண்டேஷன் ஆஃப் பிரிட்டிஷ் எம்பையர் இன் இந்தியா. இந்தியாவில் ஆங்கிலேய ஆட்சிக்கு அடித்தளம் இட்டவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராபர்ட் கிளைவ். சரிங்களா, ராபர்ட் கிளைவ் தான் இந்தியாவில் ஆங்கில ஆட்சிக்கு அடித்தளம் இட்டவர்னு சொல்றாங்க. இவருடைய அந்த பேட்டில் ஆஃப் பிளாசே, ஏற்கனவே இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க, பேட்டில் ஆஃப் பிளாசே வந்து எந்த வருஷம் நடந்தது அப்படின்ற மாதிரி. இந்த பேட்டில் ஆஃப் பிளாசே வந்து 1757 அவங்க ராபர்ட் கிளைவ் வந்து வின் பண்றார் இல்லையா, அதன் மூலியமா தான் இந்தியாவுக்குள்ள ஆங்கிலேயர்களோட ஆட்சி வந்து வர ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, இந்த இயர் 1665 ட்ரீட்டி ஆஃப் புரந்தர் சைன்டு பிட்வீன் 1665 புரந்தர் உடன்படிக்கை இவர்களுக்கிடையில் நடைபெற்றது. யாருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவாஜி மற்றும் ஜெய்சிங். சரிங்களா, இவங்க 2 பேருக்கும் நடுவுல சைன் பட்டப்பட்டதுதான் இந்த ட்ரிட்டி ஆஃப் புரந்தர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். The Mughals achieved international recognition in the field of painting. Mughal miniatures are an important part of the museums of the world, in which parts paintings traditions kept alive along with the Central Asian influences created a deep impact in the world painting. முகலாயர் கால ஓவியம் பன்னாட்டு அளவிலான அங்கீகாரத்தை பெற்றது. முகலாயரின் நுண் ஓவியங்கள் உலகத்தின் பல அருங்காட்சியகங்களில் முக்கிய இடம் வகிக்கின்றன. எந்தெந்த பகுதிகளில் உயிர்ப்புடன் செயல்பாடில் இருந்த இந்த ஓவிய மரபுகள் மேற்காசிய ஓவிய மரபுகளின் செல்வாக்கோடு இணைந்து ஓவிய கலையின் மீது ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தின அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. குஜராத் மற்றும் மால்வா. சரிங்களா, குஜராத் மற்றும் மால்வா. அடுத்து பாருங்க, பர்த் பிளேஸ் ஆஃப் ரெனைசன்ஸ், மறுமலர்ச்சியின் பிறப்பிடம் என்று கருதப்படும் நாடு எது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. மறுமலர்ச்சியின் பிறப்பிடம் என்று கருதப்படும் நாடு எதுனா இட்டலி. சரிங்களா, இட்டலி. அதுலயுமே குறிப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா புளோரன்ஸ் அப்படின்ற இடத்துல ஞாபகம் வச்சுக்கோங்க. இட்டலியில புளோரன்ஸ் அப்படின்ற இடத்துல 14th to 15th centuryல தான் இந்த மறுமலர்ச்சி வந்து உருவாக ஆரம்பிச்சுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். Who noted that how the kings of Islam showed respect to Hindus, Mongols, polytheists and Fidels by making them sit on masnad cushions. பல கடவுள் வழிபாட்டர்களையும் இந்துக்களையும் மங்கோலர்களையும் நாத்திகர்களையும் பஞ்சனையில் அமர வைத்து சகல மரியாதைகளையும் செய்கிறார்கள் என்று இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் குறித்து யார் குறிப்பிடுகிறார்னு கேக்குறாங்க. நம்மளுக்கு டென்டேட்டிவ் ஆன்சர் கீ படி பரணின்னு கொடுத்துருக்காங்க. ஆனா நெட் சோர்ஸ் படி பரணி வந்துட்டு அவங்கள வந்து கிரிட்டிசைஸ் தான் பண்ணிருப்பாரு. அதாவது முஸ்லிம்ஸ் வந்து அப்படி பண்றது கிடையாது அப்படின்றதான் ஒரு நூல்ல குறிப்பிட்டிருக்கிறதா சொல்றாங்க. அப்ப யார் வந்து இந்த கூற்று சொன்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா பஹ்லுல் லோதி அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன ஆன்சர்னு நீங்க புக் சோர்ஸ் செக் பண்ணிக்கோங்க. ஆனா டென்டேட்டிவ் ஆன்சர் கீ படி பரணி அப்படின்ற ஆன்சர் இருக்கு. நெக்ஸ்ட் பார்க்கலாம். டேஷ் விக்டரி மஹ்மூத் ஆஃப் கஸ்னி எக்ஸ்டெண்ட் இஸ் ரூல் ஓவர் பஞ்சாப். எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லயும் முகமது கஸ்னியோட கொஸ்டின் 1வது நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எதுக்காக அவர் இந்தியா மேல படையீடு எடுத்தாரு, இல்லைன்னா அவர் அந்த படையெடுப்புக்கான காரணங்களை ஒரு கூற்று மாதிரி கொடுத்து இது சரியா தவறா அந்த மாதிரி கேக்குறாங்க. அந்த மாதிரி எந்த வெற்றிக்கு பின்னர் விளைவாக கஜினி மாமூது பஞ்சாப் வரை தனது ஆட்சி அதிகாரத்தை விரிவுபடுத்தினான்னு கேக்குறாங்க. எதுனா வைகிந்த். ஓகேங்களா, இந்த ஒரு இடத்த வந்து அவர் கைப்பற்றினதுக்கு அப்புறம் தான் அவருடைய ஆட்சி அதிகாரம் வந்து விரிவுபடுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுல வந்து எந்த மன்னரை வந்துட்டு அவர் வந்து தோற்கடிச்சிருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆனந்த பாலா. சரிங்களா, ஆனந்த பாலா அப்படின்ற ஒரு கிங்க தான் அவர் வந்து தோற்கடிச்சிருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. விச் இஸ் த கரெக்ட் சீக்வன்ஸ் இன் லேட்டர் சோழா லோக்கல் ஆர்கனைசேஷன். பிற்கால சோழர் ஆட்சியில் இருந்து சரியான உள்ளாட்சி அமைப்பை கண்டறிக.
இதோடைய என்ன சொல்றாங்க, ஆர்டர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இதுதான் ஊரார், சபையார், நகரத்தார், நாட்டார். சரிங்களா, ஊரார், சபையார், நகரத்தார், நாட்டார் அப்படின்ற ஒரு ஆர்டர் தான் வந்து இது. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒன்னொன்னு இருக்கு. இப்போ ஊரார் அப்படின்னா வந்துட்டு இந்த வேளாண் தொழில் செய்யறவர்கள் வாழ்கிற இடம். சபையார் அப்படின்னா இந்த பிராமின்ஸ் எல்லாம் வாழக்கூடிய இடம்னு சொல்றாங்க. நகரத்தார் அப்படின்னா இந்த அர்பன் ட்ரேடிங் சென்டர்ஸ் சொல்றாங்க. நாட்டார் அப்படின்னா என்னன்னா லார்ஜர் ரிலிஜினல் ஏரியாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. Where did Hassan-Bam Shah shift his capital? Hassan-Bahman Shah தனது தலைநகரை எங்கு மாற்றினார் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. தன்னுடைய தலைநகரை எங்கு மாற்றினார் அப்படின்னு பாத்தீங்கன்னா குல்பர்கா. சரிங்களா, குல்பர்கா அப்படின்ற இடத்துக்கு தான் மாத்தினாரு. இது வந்து இப்போ வந்து என்ன பேர்ல சொல்றாங்கன்னா கலபுரகின்னு சொல்றாங்க. இது எங்க இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா கர்நாடகால. சரிங்களா, கர்நாடகால இருக்கக்கூடிய ஒரு இடம் தான். எந்த ஆண்டு அவர் வந்து கேபிட்டலா மாத்தினார்னா 1347ல. பானாஸ் டேஷ் வாஸ் த ஃபர்ஸ்ட் ஃபார்மல் பயோகிராஃபி ஆஃப் எ கிங். பாணரின் டேஷ் ஒரு அரசரின் முதல் வாழ்க்கை வரலாற்று நூறு ஆகும். எதுனா ஹர்ஷ சரித்திரம். சரிங்களா, இங்க பாணர் அப்படின்றத யாரை குறிப்பிடுறாங்கன்னா பானபட்டா. சரிங்களா, பானபட்டா அவரை தான் வந்து பானா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அவரு எழுதுனதுதான் இந்த ஹர்ஷ சரித்திரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது எந்த லாங்குவேஜ்ல எழுதப்பட்டதுன்னு சொல்றாங்கன்னா சமஸ்கிருதம், சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ்ல 7th செஞ்சுரியில எழுதப்பட்டது. யாரை பத்தின நூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹர்ஷ மன்னரை பத்தின ஒரு நூல். நெக்ஸ்ட் சூஸ் த கரெக்ட் ஆன்சர் பாருங்க. ஹூ வாஸ் த சேர்மன் ஆஃப் டிராஃப்டிங் கமிட்டி இன் த இந்தியன் கான்ஸ்டியூஷன்? இதெல்லாம் வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு கொஸ்டின் தான். இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் வரைவு குழுவின் தலைவர் யாருன்னா டாக்டர் B.R. அம்பேத்கர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். In which year the Chief Justice M. Idayatullah was appointed as President of India? இந்திய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்த எம் இதயத்துல்லா இந்திய ஜனாதிபதியாக எந்த ஆண்டு நியமிக்கப்பட்டார் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேக்குறாங்களே. எந்த ஆண்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1969. இவரை வந்து ஏன் வந்து ஜனாதிபதியா அப்பாயிண்ட் பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்போ வந்துட்டு பிரசிடென்டா இருந்த ஜாகிர் ஹுசேன் வந்துட்டு உடல்நலை குறைவால் இறந்துட்டு இருப்பார். ஸோ அதனால ஒரு டெம்பரரியான ஒரு ஆக்டிங் பிரசிடென்டா ஒரு ஆக்டிங் ஜனாதிபதியா யாரை நியமிச்சிருப்பாங்கன்னா எம் இதயத்துல்லாவை. எப்போனா 1969ல. நெக்ஸ்ட் கொஸ்டின். பைகேமரலிசம் ரெஃபர்ஸ் டு த பார்லிமெண்ட் ஹேவிங். ஈரவை நாடாளுமன்றம் என்பதில் எத்தனை அவைகள்? இதுலயே சொல்லியிருக்காங்க ஈரவை. அப்பனா என்ன ஆன்சர்னா 2 houses. பைகேமரலிசம்னா 2 houses, 2 அவைகள் இருந்ததுதான் ஈரவை நாடாளுமன்றம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். The prominent leader of the Indian independence movement, Khan Abdul Ghaffar Khan, belongs to dash place. இந்திய விடுதலை போராட்ட இயக்கத்தின் முக்கிய தலைவர் கான் அப்துல் காஃபர் கான் எந்த பகுதியை சார்ந்தவர் அப்படின்னு கேக்குறாங்க. நம்மளுக்கு ஆன்சர் டென்டேட்டிவ் ஆன்சர் கீழே பலுஜிஸ்தான் கொடுத்துருக்காங்க. ஆனா நெட் சோர்ஸ் படி நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பாகிஸ்தான்ல இருக்கிற ஒரு ஏரியா தான் இந்த பலுஜிஸ்தான், அது தெரிஞ்சுக்கோங்க. ஆனா பாகிஸ்தான் தான் நம்மளுக்கு நெட் சோர்ஸ்ல இருக்கு. நீங்க புக் சோர்ஸ் என்னவோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. டென்டேட்டிவ் ஆன்சர் கீழே பலுஜிஸ்தான் இருக்கு. நெக்ஸ்ட், ஹூ இன்வென்டட் த பிரிண்டிங் பிரஸ்? நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். பிரிண்டிங் பிரஸ் பத்தி நம்மளுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லயுமே வந்திருக்கு. எப்போது எங்க வந்து ஃபர்ஸ்ட் பிரிண்டிங் பிரஸ் வந்து ஓபன் பண்ணாங்க, யார் வந்து பிரிண்டிங் பிரஸ்ஸை கண்டுபிடிச்சாங்க, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நம்மளுக்கு வரும். அச்சு இயந்திரத்தை கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அச்சு இயந்திரத்தை கண்டுபிடித்தவர் யாருன்னா ஜோஹன்ஸ் குட்டன்பர்க். சரிங்களா, ஜோஹன்ஸ் குட்டன்பர்க் எங்கன்னா ஜெர்மனிலன்னு சொல்றாங்க. ஜோஹன்ஸ் குட்டன்பர்க் ஜெர்மனில. இயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1440. சரிங்களா, 1440 ஆண்டு தான் இந்த பிரிண்டிங் பிரஸ் அச்சு இயந்திரத்தை முதல்ல இவர் தான் கண்டுபிடிக்கிறாரு. In which year Motor Vehicle Act was implemented? இதுவும் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ரிப்பீட்டட் கொஸ்டின்ங்க. இதுக்கான ஆன்சர் என்ன நம்மளுக்கு சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நெட் சோர்ஸ் படி 1988ன்னு இருக்கு. ஆனா புக்ஸ் இது டென்டேட்டிவ் ஆன்சர் கீழே 1968ன்னு இருக்கு. ஸோ புக்ல என்ன ஆன்சர் இருக்கோ அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட் சூஸ் த கரெக்ட் பேர், சரியான இணையை தேர்ந்தெடுக்குவோம். ஆர்டிஐனா உங்களுக்கு தெரியும் இல்லையா, ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட். இந்த ஆக்டை முதல்ல எப்போ கொண்டு வந்தாங்கன்னு சொல்றாங்கன்னா அக்டோபர் 2005 தான் முதல்ல ஆர்டிஐ, ரைட் டு இன்ஃபர்மேஷன், தகவல் தொழில்நுட்பமா ஏதோ தமிழ்ல எனக்கு தெரியல, ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் வந்து அக்டோபர் 2005 தான் முதல்ல கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஒரு டேட் கேட்டாங்கன்னா அக்டோபர் 12, இதையும் பார்த்துக்கோங்க, அக்டோபர் 12, 2005. நெக்ஸ்ட் பாருங்க, இன் டெமோக்ரஸி த ஃபைனல் அத்தாரிட்டி வாஸ் த, மக்களாட்சியில் இறுதி அதிகாரம் பெற்றவர் யாருன்னா மக்கள் தாங்க, த பீப்பிள். மக்களாட்சியில் இறுதி அதிகாரம் பெற்றவர்கள் மக்கள். The new பஞ்சாயத் ராஜ் சிஸ்டம் கேம் இன்டு ஃபோர்ஸ் இன் தமிழ்நாடு in the year of. தமிழ்நாட்டில் புதிய பஞ்சாயத் ராஜ் அமைப்பு நடைமுறைக்கு வந்த ஆண்டு எது அப்படின்னு கேக்குறாங்க. எந்த ஆண்டுனா 1994. பஞ்சாயத் ராஜ் பத்தியே நம்மளுக்கு நிறைய கொஸ்டின் கேக்குறாங்க. Dash here had omitted right to property from the fundamental rights. அடிப்படை உரிமையிலிருந்து சொத்துரிமை நீக்கப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. எந்த ஆண்டுனா 1978. சரிங்களா, 1978. இது எந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலியமா பாத்தீங்கன்னா 44வது சட்ட திருத்தத்தின்படி. சரிங்களா, 44th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி ரைட் டு ப்ராப்பர்ட்டியை வந்து எடுத்துட்டு இருப்பாங்க. How many bases of migration are enumerated in the census of India? இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பில் இடப்பெயர்வு எத்தனை வகையில் கணக்கிடப்படுகிறதுன்னு கேக்குறாங்க. எத்தனை வகையில்னா 2 வகையில கணக்கிடப்படுகிறது, 2 bases. அந்த 2 வகை என்னன்னா பிளேஸ் ஆஃப் பர்த், எங்க பிறக்குறாங்க அப்படின்றத வச்சும், பிளேஸ் ஆஃப் லாஸ்ட் ரெசிடென்ஸ், இப்ப கடைசியா எந்த இடத்துல வசிக்கிறாங்க அப்படின்றத வச்சுதான் இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து இடப்பெயர்வு, அது எத்தனை பேர் இடப்பெயர்க்காங்க அப்படின்றத வந்து சொல்ல முடியும்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், who has given the definition for economic development? பொருளாதார முன்னேற்றம் பற்றி இலக்கணம் தந்தவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நிறைய பேர் இதை பத்தின இலக்கணம் தந்திருக்காங்க. நம்மளுக்கு கொடுத்த ஆப்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா மைக்கேல் பி டொடாரோ. சரிங்களா, மைக்கேல் பி டொடாரோ அவர் தான் வந்துட்டு எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கான டெஃபினிஷன்ஸ் கொடுத்திருக்காரு. For tax evasion, the imprisonment is. வரி ஏய்ப்பு செய்தால் டேஷ் சிறை தண்டனை விதிக்கப்படும். எத்தனை வருஷம் அப்படின்னு சொல்றாங்கன்னா 2 years சொல்றாங்க, 2 வருடங்கள் சிறை தண்டனை விதிக்கப்படும். ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் இன்ட்ரோடியூஸ்ட் பை, மனித மேம்பாட்டு குறியீடு அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. மனித மேம்பாட்டு குறியீடு அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மொஹாபுல் ஹிக். சரிங்களா, மொஹாபுல் ஹக் இவர் தான் வந்து அறிமுகப்படுத்திக்கிறார். இவர் வந்து ஒரு பாகிஸ்தானி எக்கனாமிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எப்போது அறிமுகப்படுத்தினார்னா 1990. சரிங்களா, 1990. அடுத்த கொஸ்டின் பாருங்க. டேஷ் இஸ் த எபிலிட்டி டு பயாலஜிக்கலி யூட்டிலைஸ் த ஃபுட் கன்சியூம். டேஷ் என்பது உட்கொள்ளும் உணவை உயிரியல் ரீதியாக பயன்படுத்துவதற்கான திறன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. எதுனா அப்சர்ப்ஷன் ஆஃப் ஃபுட். சரிங்களா, உணவினை உறிஞ்சுதல். அடுத்து பாருங்க, the Marshall equation is expressed as. மார்ஷலின் சமன்பாடு பின்வருமாறு வழங்கப்படுகிறது. எப்படி சொல்றாங்க இந்த ஈக்குவேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா m = kpy. சரிங்களா, m = kpy சொல்றாங்க. mனா டோட்டல் சப்ளை ஆஃப் மணி = ஃபிராக்ஷன் ஆஃப் ரியல் இன்கம், kனா ஃபிராக்ஷன் ஆஃப் ரியல் இன்கம், அதே மாதிரி pனா ஜெனரல் பிரைஸ் லெவல் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ், அண்ட் y அப்படின்னா என்னன்னு சொல்றாங்கன்னா டோட்டல் அமௌண்ட் ஆஃப் கூட்ஸ் ஆஃப் சர்வீசஸ் இந்த எக்கனாமி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, though our country has reached self-sufficiency in food production, the dash of the population has not seen corresponding levels of improvement. நமது நாடு உணவு உற்பத்தியில் தன்னிறைவு அடைந்திருந்தாலும் மக்களின் டேஷ் நிலையில் முன்னேற்றங்களை அடையவில்லை. எதுலனா ஊட்டச்சத்து நிலையில, நியூட்ரிஷன் ஸ்டேட்டஸ்ல இன்னமுமே நம்ம முன்னேற்றம் அடையலன்னு சொல்றாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. The period featured by the entry of new firms to the industry and the exit of existing firms from the industry. புதிய நிறுவனங்கள் உட்புகவும் ஏற்கனவே உள்ள நிறுவனங்கள் வெளியேறவும் போதுமான காலம் எதுனா லாங் ரன், நீண்ட காலம்.
The upper portion of the thermosphere has uneven composition of gases referred as. வெப்ப அடுக்கின் மேல் பகுதியில் உள்ள வாயுக்களின் அளவு சீரற்று காணப்படுவதை என்ன சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. என்னன்னா ஹெட்ரோஸ்பியர். அதை நம்ம என்னன்னு சொல்றோம்னா ஹெட்ரோஸ்பியர். The aerial photographs are captured continuously with a time gap of dash seconds at a fixed height. வான்வழி புகைப்படங்கள் ஒரு நிலையான உயரத்திலிருந்து டேஷ் வினாடிகள் கால இடைவெளியில் தொடர்ந்து எடுக்கப்படுகின்றன கேட்குறாங்க. எந்த கால இடைவெளியில்னா 10 முதல் 30 வினாடிகள் கால இடைவெளியில். சரிங்களா, 10 முதல் 30 வினாடிகள். The 82.5° east line of longitude passes through. 82.5° கிழக்கு தீர்க்க ரேகை எதன் வழியாக செல்கிறது? இந்தியால எதன் வழியா செல்லுதுன்னு சொல்றாங்கன்னா அலகாபாத். சரிங்களா, அலகாபாத் வழியாக தான் இது செல்லுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, டேஷ் இஸ் த ஷார்டஸ்ட் நேஷனல் ஹைவே இன் தமிழ்நாடு which runs from மதுரை டு துவரங்குறிச்சி அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது நம்மளுக்கு ஹைவே கொஸ்டின் வந்து நிறைய கேட்குறாங்கங்க. ஒன்று ஏஷியன் ஹைவேயா இருக்கும், இல்லை நேஷனல் ஹைவேயா இருக்கும். இந்த மாதிரி இதில் எது வந்து வரும், இதில் எது கவர் ஆகாது. ஸோ ஹைவே கொஸ்டின் எதில் இருக்கோ, எந்த ஸ்டாண்டர்டில் இருக்கோ அதை கம்பல்சரி பார்த்து வச்சுக்கோங்க. கம்பல்சரி அதில் ஒன்று இருக்குது, லாங்கஸ்ட் ஹைவேயா இருக்கும், இல்லை ஷார்ட்டஸ்ட் ஹைவேவா இருக்கும், இல்லை எது கவர் பண்ணலை அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ நேஷனல் ஹைவே 785 இதுக்கு ஆன்சர். நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துருந்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க, ஒன் அமாங் த கிவன் இஸ் நாட் த ராங் ஸ்டேட்மெண்ட். கொடுக்கப்பட்டவற்றில் ஒன்று தவறான வாக்கியம் அல்லன்னு சொல்றாங்க. எது தவறு கிடையாதுன்னா மூன்றாவது மட்டும் தவறு கிடையாது. நெவர் கிராஸ் ரோட் அட் பென்ஸ். வளைவுகளில் சாலையை கடக்காதீர்கள். ஏன்னா வளைவுல நம்ம கடக்க முயலும் போது வண்டி எவ்வளவு ஸ்பீடா வரும்னு தெரியாது, அவங்க வரவங்களுக்கும் நம்ம கடக்கிறோமா இல்லையான்றது தெரியாது. அதனால அதை மட்டும் பண்ணாதீங்க. இது வந்து கரெக்டா இருக்கு. மீதி எல்லாமே தவறு. ஏன்னா இப்ப எல்லோ லைட் இண்டிகேட்ஸ் டு கோ. மஞ்சள் விளக்கு எரிவது போகலாம் என்பதை குறிக்கிறது. இது தவறு. மஞ்சள் விளக்கு நின்றுச்சுன்னா நம்ம ரெடி ஆகலாம் போறதுக்கு. பச்சை விளக்கு எரிஞ்சா மட்டும்தான் போகலாம் அப்படின்ற அர்த்தம் இல்லையா, அதனால இது தவறு. கிராஸ் த ரோட் ஸ்விஃப்ட்லி. சாலையை துரிதமாக கடக்க வேண்டும் என்பது தவறு. பொறுமையா பார்த்து நிதானமா தான் கடக்கணும். அண்ட் எஸ்டிமேட்டட் 2.3 million people get killed by road accident every year கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த இன்ஃபர்மேஷன் தவறு. எவ்வளோனா 1.19 million people வந்து இறக்குறாங்க அப்படின்ற வந்து ஒரு எஸ்டிமேஷன் சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, which lake in Maharashtra is believed to formed by depression created by meteor impact which hit during Pleistocene epoch. மகாராஷ்டிராவில் காணப்படும் பிளைஸ்டோசின் காலகட்டத்தில் விண்கற்கள் புவி மீது ஏற்படுத்திய பள்ளத்தின் காரணமாக உருவான ஏரி. அந்த ஏரியோட பெயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கேக்குறாங்க. என்னன்னா லோனார் ஏரி. சரிங்களா, லோனார் ஏரி. அடுத்து ஒரு ஸ்டேட்மெண்ட் 1 and 2 கொடுத்துருக்காங்க. The place where two rivers join is called the confluence. The mountain which has two river systems draining on either side of the slope is called water divide. இது ரெண்டுமே இந்த வாட்டர் டிவைட் தான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. அதுவே இப்போ நம்மளுக்கு கூற்றா கேட்டிருக்காங்க. வாக்கியம் 1 பாருங்க, 2 ஆறுகள் சந்திக்கும் இடத்தை சங்கமம் என்று அழைக்கிறோம். சரி. ஒரு மலையின் இரு பக்கங்களில் இருக்கும் நதி அமைப்புக்கான நீர்பிரிவு அமைப்புகளை நீர்பிரிவு என்கிறோம். இதுவுமே சரி. ஸ்டேட்மெண்ட் 1 and 2 ஆர் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின், 1 knot is equal to dash kilometer speed per hour. 1 knot என்பது மணிக்கு dash கிலோமீட்டர் வேகமுடையது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. 1.852. ஓகேங்களா, 1.852. நெக்ஸ்ட் பாருங்க, பிக் அவுட் த ஸ்டேட்மெண்ட் which is untrue about the features of contours. சம உயர கோடுகளின் முக்கிய அம்சங்கள் பற்றிய தவறான வாக்கியத்தை தேர்ந்தெடுக்கவும் கேட்குறாங்க. இதுல தவறான வாக்கியம் எதுனா ஆப்ஷன் பி. அதாவது இங்க என்ன தவறா கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது இங்க வரணும், இது வந்து இங்க வரணும். அதாவது பொதுவாக இந்த அளவில் உள்ள தலைப்படத்தில் 100 மீட்டர் வராது. இது வந்து 20 மீட்டர் இடைவெளியிலும், இந்த அளவு வந்து நம்மளுக்கு 100 மீட்டர் இடைவெளியிலும் வரையப்படுவது. மீதி எல்லாமே சரியா இருக்கு. பழுப்பு நிறத்தில் சம இடைவெளிகள் விட்டு சம உயர கோடுகள் வரையப்படுகின்றன. சம உயர கோட்டின் மதிப்பு அக்கோட்டின் இடையிலும் மற்றும் தள நிலைப்பட விளிம்பிலும் அச்சிடப்பட்டுள்ளது. பொதுவாக சம உயர கோடுகள் ஒன்றை ஒன்று குறுக்கிடாது. இது எல்லாமே சரி. அது மட்டும் தவறு. என்னன்னா மாத்தி கொடுத்துருக்காங்க. The land between the two converging rivers are called. இரு ஆறுகளுக்கு இடைப்பட்ட நிலைப்பகுதியை நம்ம என்னன்னு சொல்றோம்னா டோப்.
சரிங்களா. டோப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். இந்த டோப் அப்படின்றது என்னன்னு சொல்றாங்கன்னா பெர்சியன் வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுலயே நம்மளுக்கு அர்த்தம் இருக்கு. டூ அப்படின்னா என்னன்னா டூன்னு அர்த்தமா, இரண்டு அப்படின்ற அர்த்தமா. அதே மாதிரி ஆப் அப்படின்னா என்னன்னா வாட்டர் அப்படின்ற அர்த்தமா. அப்ப இந்த டூ வாட்டர், ஓகேங்களா, டூ ரிவர்ஸ் கன்வர்ஜ் ஆகுற இடத்துக்கு தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா டோப் அப்படின்ற மீனிங் சொல்றோம். நெக்ஸ்ட், டேஷ் கிளவுட்ஸ் பிரிங்ஸ் டல் வெதர் அண்ட் லைட் ட்ரிசல். மந்தமான வானிலை மற்றும் லேசான தூறலை தரும் மேகம் எது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அந்த மேகத்துடைய பெயர் என்ன அப்படின்னு தான் கேக்குறாங்க. என்னன்னா ஸ்ட்ராட்டஸ் கிளவுட்ஸ், படை மேகம். சரிங்களா, தமிழ்ல படை மேகம். அடுத்து, ரீட் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் ஐடென்டிஃபை த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியங்களிலிருந்து சரியானவற்றை கண்டறிக அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. சரியானது எதுனா ஏபிசி, இந்த மூணும் கரெக்ட், நாலாவது மட்டும் தவறுன்னு சொல்றாங்க. என்னன்னு பாருங்க. உலக மக்கள் தொகை அக்டோபர் 31, 2011 7 பில்லியனை அடைந்தது. சரி. 1999 ஆண்டு அக்டோபர் 12 உலக மக்கள் தொகை 6 பில்லியனை அடைந்தது. பிப்ரவரி 2019 கணக்குப்படி தற்போதைய உலக மக்கள் தொகையானது 7.7 பில்லியன் ஆகும். 2023 உலக மக்கள் தொகை 10 மில்லியனாக உயரும்னாங்க. ஆனா என்ன அர்த்தம், என்ன ஆன்சர்னா 8 பில்லியன். சரிங்களா, 8 பில்லியன். அதனால அது மட்டும் தவறு. அடுத்து பாருங்க. in a topographical map, if the contours on both sides of a narrow valley are very steep, then topographical feature is. நில வரைபடத்தில் சம உயர கோடுகள் மிக ஆழமாக இரண்டு பக்கமும் செங்குத்தாக அமைந்த பள்ளத்தாக்குக்கு என்ன பெயர் சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. என்ன பெயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா கெராஜ், ஆழமான பள்ளத்தாக்கு. Which one of the following is the world's largest oxbow lake? உலகிலேயே மிகப்பெரிய குருட்டு ஆறு என அழைக்கப்படுவது எதுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கன்வர் ஏரி, லேக் கன்வர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது வந்து உலகிலேயே மிகப்பெரிய குருட்டாறு. அதுவே நார்த் அமெரிக்கால எது அப்படின்னு கேட்டாங்கன்னா லேக் சிக்காட் ஏரி. நெக்ஸ்ட் பாருங்க. on the confluence of Gulf Stream and Labrador current the fishing bank found is. கல்ஃப் நீரோட்டமும் லபடார் நீரோட்டமும் சந்திக்கும் இடத்தில் எந்த மீன்பிடி தளம் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. எந்த மீன்பிடி தளம்னா கிராண்ட் பேங்க். சரிங்களா, கிராண்ட் பேங்க். அடுத்து பாருங்க. ஐடென்டிஃபை த ராங் சென்டென்ஸ். தவறான வாக்கியத்தை கண்டறிக. இந்த 4 சென்டென்ஸ்ல எது வந்து தவறானது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. எது தவறானதுன்னா ஆப்ஷன் டி. த செட்டில்னஸ் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி இஸ் அக்ரிகல்ச்சர். செட்டினல் இன மக்களின் பொருளாதார நடவடிக்கை விவசாயம் கொடுத்திருக்காங்க. இது தவறு. ஏன்னா அவங்களுடைய பொருளாதார நடவடிக்கைகள் என்னென்னு பாத்தீங்கன்னா வேட்டையாடுதல், மீன் பிடித்தல், அதே மாதிரி காடுகள்ல விளையக்கூடிய அந்த பழங்கள் அது எல்லாத்தையுமே கேதர் பண்ணி சாப்பிடுவாங்க. அதனால விவசாயம் வந்து அவங்களுடைய பொருளாதார நடவடிக்கை கிடையாது. ஐடென்டிஃபை த ஸ்டேட்மெண்ட் விச் இஸ் இன்கரெக்ட். கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளில் எது தவறானது அப்படின்னு கேட்குறாங்க. எது தவறானதுன்னா இதுதான். பெடோயின், புஷ்மன் அண்ட் அப்ராஜினிஸ் லிவ் இன் கிராஸ்லேண்ட் ரீஜியன். பெடோயின், புஷ்மன், அப்ராஜினிஸ் புல்வெளிகளில் வாழ்கின்றன என்பது தவறு. ஏன்னா இவங்க ஆஸ்திரேலியா அந்த மாதிரியான ரீஜியன்ல தான் வாழ்றாங்க, புல்வெளிகள்ல இல்லைன்னு சொல்றாங்க. When the magma moves upwards, a saucer shaped concave shaped body called. magma மேல் நோக்கி நகரும் போது மிக சிறிய தட்டு வடிவிலான மேல் குழியாக உள்ள எரிமலை பாறை அமைப்பு எது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அந்த அமைப்புக்கு பேர் என்னன்னா லாப்போலித்திஸ். சரிங்களா, என்ன பேரு? லாப்போலித். ஓகேங்களா, லாப்போலித். அடுத்து நம்மளுக்கு மேட்ச் த ஃபாலோவிங் தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, மேட்ச் த ஃபாலோவிங் பின்வருவற்றில் பொருத்தி சரியான விடையை தேர்ந்தெடுக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. இதுக்கான ஆன்சர் என்னன்றது நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பி தான் இதுக்கு ஆன்சர். 3 4 2 1 3 4 2 1. பூமத்திய ரேகை காட்டு பகுதினா போரோன்னு சொல்றாங்க. புல்வெளியில வந்து மசாய், அதே மாதிரி வெப்பமண்டல பாலைவனங்கள் புஷ்மன், ஆர்டிக் குளிர் பகுதியில அல்லூட், அதாவது அந்த பகுதியில வாழக்கூடிய பழங்குடியின மக்களுடைய அந்த பெயர்கள் தான் சொல்றாங்க.
அடுத்து பாருங்க, விச் இஸ் த லார்ஜஸ்ட் லகூன் லேக் ஃபவுண்ட் இன் இந்தியா? இந்தியாவில் காணப்படும் மிகப்பெரிய உப்பங்கழி ஏரி எது? உப்பங்கழி ஏரி அப்படின்னு கேக்குறாங்க. எதுனா சிலிகா லேக். சில்கா ஏரி தான் வந்து உப்பங்கழி ஏரி. அது இந்தியாவில் காணப்படும் மிகப்பெரிய ஏரின்றாங்க. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் கரெக்ட்? கீழ்கண்டவற்றில் எது சரியானது? எந்த ஃபார்முலா சரி அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிரேடேஷன் ஈக்குவல் டு எரோஷன் பிளஸ் டிரான்ஸ்போர்டேஷன் பிளஸ் டெபோசிஷன். சமன்படுத்துதல் அப்படின்னா என்னன்னா, அரித்தல் பிளஸ் கடத்துதல் பிளஸ் படிய வைத்தல். கடைசி கொஸ்டின் பார்க்கலாம். ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் ஆயில் ஃபீல்ட்ஸ் இன் இந்தியா ப்ரொடியூசிங் 65% ஆஃப் ஆயில் இஸ். இந்தியாவில் 65% பெட்ரோலிய எண்ணெய் உற்பத்தி செய்யும் எண்ணெய் வயல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மும்பை ஐ. இது வந்து மும்பையில் இருக்கிற ஒரு ஆயில் ஃபீல்டு. ஆயில் ஃபீல்டு பற்றின கொஸ்டினும் நம்மளுக்கு அடிக்கடி ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க. எது வந்துட்டு இந்தியாவில் மிகப்பெரிய ஆயில் ஃபீல்டு, இல்லை வந்துட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுத்துட்டு இது சரியா தவறா அந்த மாதிரி. ஸோ ஆயில் ஃபீல்ட்ஸ் பற்றின கொஸ்டின்ஸும் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ டீச்சர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். இது ரிலேட்டடா ஏதாவது உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருந்தா கண்டிப்பா நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. அண்ட் வேற ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் என்னோட கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.